என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, கோயிலுக்கு போன நம்ம அம்மாங்க யாருமே இன்னும் வரல. ஆமாடா, எனக்கு வேற ரொம்ப பசி எடுக்குது, என்ன பண்றதுனே தெரியல. அம்மா வேற எதுவும் குக் பண்ணல. பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாமா? நேரத்துல ஆன்லைன்ல யாரடா உனக்கு டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க? நைட் மணியை பாத்தியா? பசிக்குதுப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா. எனக்கு ஒரு ஐடியாடா, பேசாம நம்மளே குக் பண்ணிட்டா என்னடா? நம்ம குக் பண்றதா? உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? எனக்குலாம் தெரியாதுப்பா. அதை விட நாங்க பிரியாணியே செய்வோம். டே அர்ஜுன், நீ உள்ள போய் தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வந்துடுடா. சரிடா, நீ அப்படியே தேவையான பாத்திரம் எல்லாம் எடுத்து வந்துடா. எதையும் மிஸ் பண்ணிடாத. வந்துட்டு அது இல்ல இது இல்ல சொல்லாத. டேய் என்னடா இவ்வளவு இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வந்துருக்கீங்க? இவ்வளவு மாடா குக் பண்ண தேவைப்படுது. அப்புறம் பிரியாணி குக் பண்றதுன்னா என்ன சாதாரண நினைச்சிட்டியா? புதினா மல்லியில இருந்து மல்லிப்பொடி, மிளகா பொடி, பிரியாணி பொடி எல்லாமே தேவைடா. டேய் முக்கியமான இன்கிரீடியன்ட் மறந்துட்டேடா. என்னடா அது? என்ன இன்கிரீடியன்ட்? சிக்கனை மறந்துட்டேடா. ஆமாப்பா, சிக்கன் வந்துட்டேன். எங்க அம்மா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்க. நான் போய் எடுத்து பார்த்துட்டு வந்துடுறேன், எதுக்கும் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு. என்னடா எங்க அம்மா சிக்கனை ஊற வச்சு வச்சிருந்தாங்க, நான் எடுத்துட்டு வந்துட்டேன்டா. ஓகேடா, அதை வச்சுடு. இப்ப இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணணும், வெள்ளைப்பூடெல்லாம் உரிக்கணும். ஓ மை காட், இவ்ளோ பண்ணணுமா? ஆமா பப்ளி, அப்ப பிரியாணினா இது எல்லாமே பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் வெள்ளைப்பூடு இஞ்சி எடுங்க. அது எங்க இருக்குன்னு பாருங்க. ஓ இந்ததான் இருக்கா. இதை ஃபர்ஸ்ட் உரல்ல போட்டு நல்லா இடிக்கணும். அதுக்கு முன்னாடி தோலை வந்து நல்லா சீவிட்டு உரல்ல போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம். ஓகே. டேய் அதை உரிக்கிற வேலையை என்கிட்ட கொடுத்துன்னு நான் பாத்துக்கிறேன். டேய் தக்காளி வெங்காயம் வேற கட் பண்ணணும்டா. யாராவது ஒருத்தர் தக்காளி வெங்காயம் கட் பண்ணுங்க, இன்னொருத்தர் மத்த வேலையை பாத்துக்கலாம். ஓகேவா? டேய் நீ சொன்ன மாதிரியே வெள்ளைப்பூடுக்கும் இஞ்சிக்கும் தோலெல்லாம் உரிச்சிட்டேன்டா. அப்பனா அதை உரல்ல போட்டு இடிச்சிருடா. ஓகேடா, இந்த உரல்ல போட்டேன்டா. இப்ப நல்லா குத்தப்பு போறேன். மூட்டை பூச்சியே கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி உள்ள போட்டு நங்கு நக்கடி நல்லா குத்தணும்டா. ஆயிடுச்சான்னு பாடுறா. ரொம்ப வெயிட்டா இருக்கா, கல்ல தூக்கவே முடியலடா ரெண்டு கையில. நீ தானே பண்ணணும்னு ஆசைப்பட்ட, இப்ப வந்து கல்ல தூக்க முடியல சொல்ற. நல்லா இடிடா, இன்னும் கொஞ்சம் நல்லா நசுக்கணும்டா. சரி அது இருக்கட்டும், நீ தக்காளி வெங்காயத்தையும் கட் பண்ணு. நான் சொடக்கு போடுவங்கள கட் பண்ணிடுவேன். இப்ப பாரு எப்படி சொடக்கு போடுவங்கள கட் பண்ணனா. நீ திறமையானவன் தான்டா. சூப்பர்ரா, எப்படிரா மேஜிக்லாம் பண்ற? டேய் நீ கலக்கிட்டடா. சரிடா, இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு அந்த அரிசியை வந்து அலசி எடுத்துட்டு வந்துடலாம்டா. அரிசி அலசணுமா? நான் பண்றேன் அத. டேய் ஓகேடா, அடுப்பு பத்த வச்சிடலாம். இப்போ குட்டி குட்டி விறகெல்லாம் எடுத்துட்டு வாங்க. வச்சுட்டு இப்ப அதுக்கு மேல லேசா ஒரு சூடம் மட்டும் போட்டுட்டு சூடத்தை வச்சு பத்த வச்சிடலாம். சூடம் இங்க தானே வச்சிருந்தேன். சூடத்தை பாத்தீங்களாடா? அதுதான்டா, எடுத்து இப்போ உள்ள போடுறா பாப்போம். சூப்பர்ரா, செம்மையா. பார்த்து கை சுற்ற போகுது. இப்ப அடுப்பு நல்லா பிடிச்சிடுச்சுடா. பாத்திரத்தை எடுத்து மேல வச்சிடலாம். பாத்திரம் கொஞ்சம் சூடாகவும் நம்ம எண்ணெய் ஊத்தி சமைக்க ஆரம்பிச்சிடலாம்டா. டேய் பார்த்து வைடா, பிரியாணி சட்டியே கவுந்து விழுகிற மாதிரி இருக்கு, நேரா வைக்க மாட்டியா? வச்சுட்டேன், ரொம்ப பேசாதீங்க. இப்ப சட்டி காயவும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தணும். எண்ணெய் எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. அந்த தாளிக்கிற பொருள்லாம் எங்க பக்கத்துல வச்சிருக்கீங்களா, அதையும் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சிருச்சுடா, இப்ப நான் எண்ணெய் ஊத்துறேன். டேய் எண்ணெய் கம்மியாவே ஊத்துடா, நைட் நேரம் ரொம்ப எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டோம்னா ரொம்ப நெஞ்சிலே நிக்கும்டா. டேய் கம்மியா தாண்டா ஊத்திக்கேன். எண்ணெய் ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறமும் பேசிக்கிட்டே இருக்க. எண்ணெய் ஊத்தியாச்சுன்னா அதை எடுத்து ஓரமாவிடா. டேய் வச்சாச்சுடா, இப்ப சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயும் காஞ்சிருச்சுடா. இப்ப தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டுடலாம்டா. அந்த பட்டை லவங்கம் பிரியாணி இலையெல்லாம் எட்ரா, எல்லாத்தையும் உள்ள போட்டுடலாம். டேய் தள்ளி நின்று கூட, மேல தெரிச்சிட போகுது. இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அந்த பிரியாணி இலையா அப்படியே ரெண்டா பிச்சு போட்டுருடா. கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சுக்கலாம். ஆஹா, இப்பவே சூப்பர் வாசனை வருதேடா. டேய் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். போட்டுருவோமாடா? டேய் இருடா, அதுக்கு முன்னாடி 2-3 விறகு வைக்க வேண்டியது இருக்கு, அதையும் வச்சு விட்டுருவோம். அப்பதான் கொஞ்சம் நல்லா எரியும் ஸ்பீடா. டேய் வெயிட் பண்றா, தாளிக்கிறப்ப இவ்வளவு நெருப்பு எரிய விடக்கூடாதுடா, அப்புறம் கருகி போயிரும்டா. தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவு துப்பு துப்புன்னு எரிய விட்டுருக்கடா. நல்லா கொதிக்கும் போது தண்ணி ஊத்தி கொதி விடும் போதாண்டா இவ்வளவு ஃபாஸ்டா எரிய வைக்கணும். சரி இப்ப அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கதை எடுத்து போடலாம்டா இந்த ஸ்டேஜ்ல. டேய் போட முன்னாடி கொஞ்சம் தள்ளி நின்று போடு, மேலேயே தெரிச்சிரும். சூப்பர்ரா, எப்படி சத்தம் வந்துச்சு பத்தியோட சுருன்னு சொல்லிட்டு. அப்படியே நல்லா கிண்டி விடுங்கடா, கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்படியே தட்டி வச்ச இஞ்சி பூண்டியும் சேர்த்துட்டு வதக்கிடலாம்டா, அப்பதான் பச்சை வாசனை எல்லாம் போகும். நல்லா அடியில பிடிக்காம பெரிய கரண்டியா வச்சு வதக்கி விட்றா, இல்லாட்டி அடியில ஃபுல்லா கரிஞ்சு போயிடும். இவர் பெரிய மாஸ்டர் செஃப், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரம் சைலண்டா இருறா, நானே பண்ணிக்கிறேன் எல்லாமே. உனக்கே எப்படா தெரியும்? ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா எப்படா கண்டுபிடிப்ப? இங்க பாரு, மல்லிப்பொடி மிளகா பொடி எல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுடா, அந்த மிளகா பொடியெல்லாம் கிண்டிட்டு சிக்கனை போட வேண்டியதானடா, அதுக்குள்ள சிக்கனை போட்டுட்ட. சிக்கனையும் போட்ட பிறகு மல்லிப்பொடி மிளகா பொடியும் சேர்த்து கிண்டிக்கலாம், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. பார்த்து பிடிடா, கையில சுற்றுற போது பொத்து போயிட போகுது கை. நல்லா சூப்பரா மிக்ஸ் பண்ணிட்டேடா. எல்லாமே போட்டுட்டோம், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. இந்த புதினா கொத்தமல்லி தான்டா. இதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே பிரியாணி ஸ்மெல் டக்கரா வந்துரும்டா. ஆமாப்பா, எனக்கும் பிரியாணி ஸ்மெல் நல்லா வருது. வரணும், அவ்வளவுதான். இதான் பிரியாணிக்கு தேவையான முக்கியமான இன்கிரீடியன்ஸ். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு லாஸ்டா கொஞ்சம் கர்ட் ஊத்தி திரும்பியும் கொஞ்சம்
வதக்கி விட்டா சரியா போயிடும். ஏய் பார்த்து வதக்குப்பா, கையில சுற்ற போகுது. ஓகேடா நான் பாத்துக்கிறேன். இங்க பாருடா, பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லா டெம்டிங்கா இருக்குடா. ஆமாடா, இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி அதுல இருக்க எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வரணும். இங்க பாத்தியா எண்ணெய் எப்படி தனியா பிரிஞ்சு வந்துருச்சுன்னு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தயிர் ஊத்தி லேசா வதக்கிக்கலாம்டா. அதுக்கு முன்னாடி லேசா கிண்டி விட்டுருவோம், இல்லாட்டி அடியில பிடிச்சிரும், ஒரு மாதிரி கரைஞ்சு போன மாதிரி ஆயிடும்டா. டேய் அந்த தயிர் எங்கடா? ஊத்துடா, பார்த்து ஊத்துடா. டேய் தயிரை உன்னை பிரியாணி அண்டாக்குள்ள ஊத்த சொன்னா வெளியெல்லாம் ஊத்திட்டு இருக்க. என்னடா ஒரே ஒரு வேலை சொன்னேன், அதையும் இப்படி பண்ணி வச்சிருக்க. டேய் சாரிடா சட்டா, உன்ன மாதிரி நான் மாஸ்டர் செஃப் கிடையாதுல. சரி இருக்கட்டும் விட்றா, நான் அப்படியே இதை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இந்த தயிரோட ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசியை போட்டுட்டு தண்ணியும் ஊத்திட வேண்டியதான். அரிசி வாஷ் பண்ணி வச்ச அரிசியை போடுடா. ஓகே சூப்பர்ரா. போதும்டா இவ்வளவு போதும்டா. தண்ணியை ஊத்துடா முதல்ல. டேய் அது தண்ணி இல்லடா, என்னடா டேய். ஏய் சாரிடா, எல்லாம் ஒரே கலர்ல இருந்தனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்ப தண்ணி ஊத்துறேன்டா. ஓகேடா, அப்படியே உப்பு போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சிருடா. ஓகேடா, ஒரு கொதி வந்துட்டோம், அப்படியே மூடி வச்சிடலாம்டா. ஓகேடா. டேய் செம்ம ஸ்மெல் இருக்குடா. ஓபன் பண்ணி பாடுறா, கொதிச்சிருச்சான்னு. சூப்பரா கொதிக்குதுடா. அப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்துல ரெடி ஆயிரும். அரிசி வெந்துருச்சுன்னா அவ்வளவுதான், பிரியாணியே ரெடி ஆயிரும். அந்த சிக்கன் பிளேவர் அப்படியே இழுக்குதுடா என்னைய. சொல்லிட்டு இருக்கே எச்சி ஊறுதுடா. செம்ம வாசனைடா, கம கமன்னு வருதுடா. செம்மையா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுடா, இல்லாட்டி அடியில புடிச்சிரும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்கடா. டேய் இன்னும் எவ்வளவு நேரம்டா ஆகும்? இருடா, அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரம் வந்தா பத்தியா, ரெடியே ஆயிடுச்சு. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. டேய் இங்க பாடுறா, சூப்பரா எம்மியா இருக்குடா. கலரே ரொம்ப டெம்டிங் ஆகுதுடா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சாச்சு. இப்ப கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும். டேய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சொல்றீங்க, எப்படா சர்வ் பண்ணுவீங்க? வெயிட் பண்ணு பப்ளி, அது கொஞ்ச நேரம் செட் ஆனாதான் எடுத்து அப்ப சர்வ் பண்ண முடியும். ஓகே டேய், இலைய எடுத்துட்டு வந்து இலைய விரிடா. டேய் நீ போய் தண்ணி எடுத்துட்டு வந்து இலையில தண்ணி தெளிடா. டேய் நைட் நேரம் இலையில தண்ணி தெளிச்சா அம்மா திட்டுவாங்கடா. டேய் அதுக்கு நீ எல்லாம் டர்ட்டியா இருக்குல்ல, தண்ணி தெளிச்சுட்டு இப்ப பிரியாணியை கொட்டுறா மொத்தமா, எல்லாரும் சேர்ந்து ஒரே இலையிலேயே சாப்பிட்டுருவோம் அப்படியே. ஏய் வா, செம்மையா இருக்குடா. சிக்கன் பீஸ் எல்லாம் சூப்பரா வெந்திருக்குடா. டேய் இந்த வாசனையே பசியை ரொம்ப அதிகமாக்குதுடா. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சாப்பிட போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.